ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அழகு ஆற்றுல இறங்குற நாள். ஸோ நேற்று அங்கே போயிட்டு பூப்பிள்ளாக்கு போயிட்டே வந்து சரியான கூட்டம் நெரிச்சல். ஆனால் அங்கேயும் வந்து நமக்கு சேஃப்டிக்கு நிறைய பேர் வந்து நம்ம கூட நின்றுருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது போக இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே போகிறோம். அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் யார் யார் போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து போகிறதுன்னா நானும் இவளும் மட்டும்தான் போகிறோம். நானும் அவளும் மட்டும்தான் போகிறோம். அப்புறம் தம்பி வருவான். தம்பி வந்து வீடியோக்குள்ளே வரமாட்டான். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம். அங்கே நிறைய பேர் நம்ம ஃபேமிலிஸும் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். அது போக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நாங்கள் போன தடவை அந்த கொட்டு முன்னாடி ஆடினது நான் போன வீடியோவில் வந்து நான் அதை ஆட் பண்ணலை. முடிஞ்சால் ஆட் பண்ணிடுறேன். இன்னும் அது எடிட்டிங்கில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன வருஷம் ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அந்த கொட்டு முன்னாடி ஆடி போன வீடியோ நானும் உதயா எல்லாமேவும் சாம்ன்றது உதயா எல்லாமேவும் அந்த ஓல்டு வீடியோவும் இதில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ சில மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்னென்னா எங்கெங்கே போகிறோமோ எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே கவர் பண்ணலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த கெட்டப்பில் தான் போக போகிறோம். எப்படினாலும் நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து அங்கே எவ்வளோ தூரம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறன்றது பார்த்தையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே கவர் பண்ணலாம். இப்போ வீடியோ எடுக்கிறதில்ல எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதோ அதை வீடியோவில் கவர் பண்ணலாம். முகமடி கொள்ளக்காரங்களா இருக்கான். இல்லை எங்களை மட்டும் வெயிட் பண்ண விட்டாங்க போலீஸ். எங்களை மட்டும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு வெயிட் பண்ண விட்டாங்க. நாங்கள் மட்டும் ரெண்டுக்கு இருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போக போகிறோன்னே தெரில. ஆனால் முகமுடி போட்ட மாதிரி சுற்றி இருக்கோம். பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்னு. அங்கே பூப்பல்லாக்குள்ளே எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனாலும் இந்த தடவை வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து வந்திருக்கோம். பார்ப்போம் என்னென்ன நடக்குதோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம்.
ஃபைனலாக நம்ம வந்து அவர் இறங்குறதுக்கே வந்துட்டாலும் சரியான கூட்டம். மாஸ்கை போட்டுகிட்டே சுற்றி யார்கிட்டையுமே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் அப்படின்னு சில இடங்களை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வரப்போ சாமிங்க நல்ல சாமி. காலையில் 2 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. பண்ணிட்டே இருக்கேன். எங்களுக்கு ஒன்றும் காரண மாதிரி தெரியல. அழகர்கள் சீர்பாதங்களுக்கு நம்ம சேர்மன் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க நல்லா சவாரி பண்ணி காமிப்பீங்களா? நல்லா மேற்க திருப்புங்க.
சாமியை நல்லா மேற்கு திருப்புங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கோவிந்தா பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அழகர் ஆற்றுல இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே வேறு ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க. ஃப்ரெண்டு தான் எடுத்தேன். ஏன்னா நாங்கள் சரியாக கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் சட்டை போட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அந்த அண்ணா வந்து தமிழ்நாடு அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட பிசிஓ தான் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து விஐபி அந்த சைடு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதை விட ஒரு தடவை அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி போகிறப்ப நிறைய பேர் வந்து நான் இண்டிவிஜுவலாக பார்த்துருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து பசங்க வந்து மேலே விழுகிறது அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. ஆனால் என்னைய பார்த்தா ஒவ்வொரு பசங்களுமே வந்து ரொம்ப பெரிய ஹேண்ட்ஸ்அப் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே ஒதுங்கி நின்றானுங்க. சுமதிய கடான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பையன் கூட தோளில் தட்டு, அக்கா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ இருக்கணும், வாய் இருக்கலடா பேசிட்டு வாயிட்டு பேசு, அப்படிலாம் தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கூட இருந்த பையன் சொன்னான். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சேஃபாக நாங்கள் போயிருந்தாலும் நீங்களாம் அந்த வழி விட்டது, நீங்கள் வந்து உங்களோட பாஸ்தை எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னை மதித்து அந்த இடத்துல வந்து விட்டீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ், பெரிய ஹேண்ட்ஸ்அப் சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ சேட்டை பண்ணாலும் நம்ம மதுரை பசங்க வந்து மதுரை பசங்க தான், பாசத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே வீடியோன்றதை தவிர்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ எல்லாமே அடுத்த வீடியோவாக வரும். கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு காட்டுறேன். டாட்டா.